ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு STEMGuru. நான் உங்கள் கின்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு உரியதான CTB பஸ்ஸை எப்படி இலகுவாக ஆன்லைன் மூலமாக சீட் புக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த முறை மூலமாக இலங்கையில் உள்ள மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து சேவையில் உள்ள CTB பஸ் சீட்டையும் புக் பண்ண முடியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதலாவதாக நம்ம போக வேண்டியது SLTB.eseat.lkங்கிற வெப்சைட்டுக்கு போகணும். டேஷ்போர்டில் முதலாவதாகவே ஃப்ரம் டு ட்ராவல் டேட்னு இருக்கும். அதுக்கு கீழே அபவுட் அஸ், ஃபீட்பேக், ரிசர்வ் அண்ட் என்டையர் பஸ், நியூஸ் இதுகளும் இருக்கு. ஸோ நம்ம முதலாவதா ஷீட் புக் பண்ண போறதுனால மேலே ஃப்ரம் டூன்னு இருக்க இடத்துக்கு போவோம். ஸோ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, CTB பஸ்ல புக் பண்ணக்கூடிய வசதி உள்ள பஸ் மட்டும்தான் இங்கே ஷோ ஆக போகுது. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ண போகிற பஸ்க்கு புக்கிங் இருக்காங்கிறத தேடிட்டு நீங்கள் புக் பண்ண வாங்க. ஸோ இதில் நீங்கள் பயணத்தை எங்கே தொடங்க போகிறீங்களோ அதை ஃப்ரம்னு கொடுத்துக்கணும். டூங்கிறது நீங்கள் அடைய வேண்டிய இடத்த டூவில் கொடுத்துக்கிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டிய ட்ராவல் டேட்டில் செட் பண்ணி கொண்டு சர்ச் பஸ்ஸஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உதாரணத்துக்கு நான் யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்பு போகிறதுக்கு பஸ் புக் பண்ணுறேன். அதுக்காக ஃப்ரம்முக்கு ஜஃப்னானும் டூவுக்கு கொழும்பும் கொடுத்து டேட் 12 மார்ச்சை செட் பண்ணுறேன். ஸோ இப்போ சர்ச் பஸ்ஸஸ்ன்னு கொடுத்தோம்னா நமக்கு 12 மார்ச் அன்னைக்கு என்னென்ன பஸ்லாம் புக்கிங் சர்வீஸோட ட்ராவல் ஆகுதோ அந்த லிஸ்ட் இங்கே ஷோ ஆகுது. ஸோ பார்த்தோம்னா டிபார்ச்சர் எங்கேருந்து கிளம்புது, எந்த டைமுக்கு கிளம்புது, அரைவல் எங்கே போய் செய்கிறது, என்ன டைமுக்கு போகும், டோட்டல் டியூரேஷன், ரூட் நம்பர், அதோட ஒரு சீட்டுக்கு புக்கிங் சார்ஜ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு பஸ் ரேட்டையாக பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது உள்ள பஸ்ஸுக்கும் ரெண்டாவது உள்ள பஸ்ஸுக்குமான பஸ் சார்ஜஸ் வேறு வேறையாக இருக்குது. அவைலபிள் சீட் எவ்வளோ இருக்குங்கிறதும் இங்கே நமக்கு ஷோ ஆகுது. ஸோ உங்களுக்கு ஷார்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது கிளம்புற டைம், அங்கே போய் சேர்கிற டைம், ரேட். ஸோ இந்த அடிப்படையில் உங்களுக்கான பஸ்ஸை நீங்கள் ஷார்ட் பண்ணவும் முடியும். ஸோ இந்த பஸ் எந்த டவுன் வழியாக போகுதுங்கிறத போர்டிங் ஓ ட்ராப்பிங் பாயிண்ட்ஸில் பார்க்க முடியும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பஸ் எந்த டவுன் வழியாக என்ன டைமுக்கு போகுதுங்கிற வரைக்கும் இங்கே இதில் ஷோ ஆகும். அடுத்ததான் நம்ம புக் பண்ணுறதுக்காக நம்ம போக போகிற பஸ்ஸை செலக்ட் பண்ணி புக் ஷீட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் பஸ் லே அவுட் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இந்த லே அவுட்டில் பஸ் சீட் கவுண்ட் இருக்குது. ஸோ இதில் ஒயிட் கலராக உள்ளது அவைலபிள் சீட். அந்த ஷீட்டில் நம்ம ஏதாவது செலக்ட் பண்ணிக்க முடியும். நம்ம புக் பண்ணுற ப்ராசஸில் இருக்கும்போது அந்த ஷீட் க்ரீன் கலராக மாறும். புக் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடம் ரெட்டில் காட்டும். ஆரஞ்சு கலரில் உள்ள ஷீட் எல்லாம் CTB பஸ்லேயே புக் பண்ணியிருக்குது. அதாவது அதை நம்மளால் புக் பண்ண முடியாது. இது மதகுருமார், கர்ப்பிணி பெண்கள் மாதிரியானவங்க புக் பண்ணாமல் ஏறுவாங்களான்னா அவங்களுக்காக கொடுக்குறதுக்கு இந்த 7 ஷீட்டும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம புக் பண்ண வேண்டிய ஷீட்டை கிளிக் பண்ணுறது மூலமாக அது ப்ராசஸிங் ஷீட்டாக மாறும். ஸோ அப்படி ப்ராசஸிங் ஆகும்போது ஒவ்வொரு ஷீட்டுக்கும் எவ்வளோ சார்ஜ்னு ஷோ ஆகும். அடுத்ததாக நம்ம பஸ் ஏறுற பாயிண்ட்டும் இறங்குற பாயிண்ட்டும் செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. இது உங்களுக்கு தேவைன்னா செலக்ட் பண்ணிக்கொண்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்திருக்க விண்டோவில் உங்கள் நேம், மொபைல் நம்பர், NIC நம்பர், இமெயில் போன்ற டீட்டெயிலே கொடுக்க வேண்டி வரும். ஸோ அதை கொடுத்துட்டு கீழே உள்ள ஜேர்னி சம்மரியை பார்த்தீங்கன்னா உங்கள் பஸ் கிளம்புற டைம், கிளம்புற இடம், ரீச் ஆகிற டைம், ரீச் ஆகிற இடமும் இங்கே ஷோ ஆகும். அடுத்ததாக ஃபேர் பிரேக் டவுன் இருக்குது. அதில் உங்கள்கிட்ட பஸ் டிக்கெட்டுக்கான சார்ஜ், உங்களுக்கு புக்கிங் சார்ஜ், பேங்க் சார்ஜஸ்னு ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு ஷீட் புக் பண்ணுறதுக்கு புக்கிங் சார்ஜ் 82 ரூபாயும் பேங்க் சார்ஜஸ் 23 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் ஓகேனா ஐ அக்ரி டு ஆல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணி ப்ரொசீட் டு பேயை கொடுங்க. ஸோ அடுத்ததாக பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் கார்டு டீட்டெயிலை கொடுத்து பே பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு ஷீட் புக் பண்ணப்படும். அதாவது கார்டு டைப் முதலாவதாக விசாவா, மாஸ்டர் கார்டான்னு செலக்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது கார்டு நம்பரை கொடுங்க. எக்ஸ்பைரேஷன் மந்த்தும் இயரையும் நீங்கள் இன்புட் பண்ண வேண்டி வரும். கார்டு பின்பக்கம் உள்ள CVN நம்பரை இங்கே கொடுத்து பே பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு OTP ஒன்று ரிசீவ் ஆகும். அந்த OTPயை கொடுத்து இந்த ஷீட்டை புக் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு ஷீட்டும் புக் பண்ணி காட்டுறேன். பெட்டிகுலரில் வந்து அட்டன் வர பஸ்ஸில் நான் ஷீட் புக் பண்ணுறேன். ஸோ அதுக்காக அப்புறமா பெட்டிகுலர் ஒன்று கொடுக்குறேன். 2ல் அட்டன்னு டைப் பண்ணுறேன். ஸோ டேட் இதில் உள்ள டேட்டையை கொடுத்து சர்ச் பஸ்ஸஸை கொடுக்குறேன். ஸோ இங்கே பெட்டி டு அட்டன் ஒரு பஸ் தான் ஓடுது. அந்த பஸ் இங்கே ஷோ ஆகுது. புக் சீட்டை கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு சீட்டுக்கு 1731 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதில் நான் எனக்கு பிடிச்ச ஒரு நம்பரில் உள்ள ஷீட்டை புக் பண்ணுறேன். அடுத்ததாக கேட்டிருக்க டீட்டெயிலாம் நான் சப்மிட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் 32, 31ங்கிற 2 ஷீட்டை புக் பண்ணியிருக்கேன். அதுக்காக ஒரு ஷீட்டுக்கான பஸ் சார்ஜ் 1504 ரூபாய். ஸோ
2 ஷீட்னால 3008 ரூபாய் எடுத்திருக்காங்க. புக்கிங் சார்ஜ் 82 ரூபா படி 165 ரூபாயும், பேங்க் சார்ஜ் 33 ரூபாய் இங்கே சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓகேயா இருந்தால் ப்ரொசீட் டு பேயை கிளிக் பண்ணி புக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி நீங்கள் புக் பண்ணுவீங்களா இருந்தால் டிக்கெட் ஒன்று பிடிஎஃபாக இங்கே ஷோ ஆகும். இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கொண்டு நீங்கள் பஸ்ஸில் ஏறி கண்டக்டர் காட்டுவீங்களா இருந்தால் அவர் டிக்கெட் ஒன்று பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு கையில் தருவார். ஸோ இப்படி நீங்கள் புக் பண்ண உடனே ரெஃபரன்ஸ் நம்பரோட ஒரு எஸ்எம்எஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அதுக்கு அடுத்ததாக பஸ் எக்ஸாக்டாக கிளம்பும் போது உங்கள் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகும். அதில் பஸ் நம்பரும் பஸ் கண்டக்டர் கான்டாக்ட் நம்பரும் இருக்கும். ஸோ நீங்கள் அதுவும் இல்லாமல் கண்டக்டரோட கதைச்சி உங்களுக்கு அந்த பஸ்ஸில் ஏறிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தேவையானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்.